மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கற்ற ஒருவருக்கு ஒரு வாகனம் எப்படி இயங்குகிறது என்று தெரியும். அது மிகச்சரியாக இயங்குவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவை யாவற்றையும் தெரிந்து வைத்துக்கொண்டு ஒரு வாகனத்தை ஓட்ட இயலாதவராகவும் அவர் இருக்க முடியும். ஒரு வாகனத்தின் இயக்கங்களை குறித்த அறிவு மட்டுமே போதாது, அதனை இயக்கி பழக வேண்டும். இறையியல் கற்ற ஒருவர் வேத சம்பந்தமாக எது சொன்னாலும் இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும் என்பார். ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியான ஒரு சிறந்த பண்பையோ ஒரு சிறந்த செயலையோ அவரிடம் பார்க்க முடியாது. இவருடைய அறிவு இவருக்கு பெருமையை கொடுத்திருந்தும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கவில்லை. அனுபவமாக்கப்படாத அறிவு பிரயோஜனமற்றது. வேத அறிவு என்பது நம்முடைய அறிவுத்திறனை அதிகரிப்பதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை வேத வழியில் அழகாக வாழ்வதற்குத்தான். சிலர் சாப்பாடு பரிமாறுவதற்காக அழகழகான தட்டுக்களையும் கோப்பைகளையும் டம்ளர்களையும் விதவிதமாக வாங்கி கண்ணாடி போட்ட அலமாரியில் காட்சி பொருளாக வைத்திருப்பார்கள். அதில் யாருக்கும் உணவு பரிமாற மாட்டார்கள். அதுபோலவே பலருக்கு வேத அறிவு என்பது வெறும் காட்சியாகவே உள்ளதே அன்றி எந்த மாட்சியும் செய்யவில்லை. சிலர் போதனைகள் நன்றாகவே கேட்பார்கள், ஆவிக்குரிய வேத அறிவை பெற அதிக பிரயாசம் எடுப்பார்கள். ஆயினும் அதன்படி வாழ விரும்ப மாட்டார்கள். அப்படியே வாழ விரும்பினாலும் அவர்களால் முடியாமல் போய்விடும். இரட்சிப்பின் அனுபவம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருதயத்தில் சத்திய தாகமும் பசியும் ஏற்பட்டால் தேவனுடைய வழிகளில் நடக்கவும் சத்தியத்தின்படி வாழவும் வலிமை கிடைக்கும். எல்லாரையும் குறை கூற முடியாது. ஆனாலும் வேதாகமத்தை கையில் ஏந்துகிறவன் அல்ல, வேதாகமத்தை இதயத்தில் ஏந்துகிறவனே கிறிஸ்தவன் என்று